டித்வா புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் 4 மோப்ப நாய்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறார்கள் விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புயலாக மாறியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு டித்வா என பெயரிடப்பட்டுள்ளது. டித்வா புயல் எதிரொலியாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், புதுச்சேரி, காரைக்கால் கடலோர மாவட்டங்களில் உள்ள துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அருகில் உள்ள இலங்கை கடற்கரையில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இது படிப்படியாக நகர்ந்து புதுவை மற்றும் அதனையொட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி வரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த டித்வா புயல் வரும் 30ஆம் தேதி புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, வேலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடலோர மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பருவமழையை எதிர்கொள்ள நீர்வளத்துறையின் 8 பொறியாளர்களை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டித்வா புயல் தமிழகத்தை நோக்கி வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை படையினர் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரிக்கு 4 குழுவினரும், தஞ்சாவூருக்கு 2 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தனித்தனியே 240 வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் 4 மோப்ப நாய்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.